நான் செய்ய போகிறது தேங்காய் உருண்டை. இதுக்கு வந்து பெரிய தேங்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 250 கிராம்ஸ் வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 200 இருந்தாவே போதும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மினா 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய தேங்காய்ங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோம். இது கூட ஏலக்காய், தேங்காயை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை நல்லா காய்ச்சிட்டு இது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் உருண்டை. தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காவை 2 மூடியாக உடைச்சிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப்பு. ஏலக்காய் வந்து 4, அதை வந்து நம்ம சீடு மட்டும் எடுத்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய்ச்சிட்டு வடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவை வந்து நம்ம நல்லா நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிறப்ப தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து அதாவது பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை பற்ற வச்சுக்கலாம். நெய் வந்து இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போது தேங்காய் துருவின தேங்காய் போட்டு நல்லா வறுக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து இதாயிரும். ஆனால் என்னென்னா டேஸ்ட் இருக்காது. தேங்காய் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தா தான் அந்த வறுத்த ஸ்மெல் தான் அந்த தேங்காய் உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வருங்க. இப்போது தேங்காய் நல்லா பொன்னிறமாயிட்டு வருது. நம்ம வந்து இப்போது ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா செவக்க வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இதை பவுலில் மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் பாகு காய்ச்சி இது கூட ஆட் பண்ணி தான் தேங்காய் உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து தேங்காய் கலர் வந்து மாறணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருக்கிறோம். இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இது வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எப்போவுமே உருண்டை வந்து என்னென்னா பிடிக்கிறதுக்கு வந்து வர மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கணும். அதாவது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் உருண்டை பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம தேங்காயையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா தண்ணியோடு நல்லா வற்றிடும். இப்போ நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு வந்து நல்லா வற்றி அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணல. இந்த அப்படியே நல்லா சுண்ட வரைக்கும் விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிரும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கடாயிலிருந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இதை வந்து லைட்டாக நம்ம ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் வந்து லைட்டாக கீ தடவிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பெருசாக வேணுனாலும் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். இந்த லைட்டாக இந்த சூட்டோடு பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா பால் வந்து நல்லா ஒட்டும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நான் தேங்காய் உருண்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.